வணக்கம். ஹாலிவுட்டே நம்ம ஊர் மாதிரி தான். ஏதாவது கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது பழைய படத்துக்கு சீக்குவல் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிஸ்னிக்கு ஏன் கண்டென்ட் கிடைக்கலன்னு தெரியல. ஏன்னா பிக்சார் கூட அவங்க கூட தான் இருக்காங்க. ஆனாலுமே புதுசாக கதையெல்லாம் எதுவும் யோசிக்காமல் சீக்குவலாக எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த சீக்குவல் தான் இந்த மோவானா. 2016 வந்த அந்த படத்துக்கு 8 வருஷம் கழிச்சு ஒரு சீக்குவல் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ செல்ஃபி ரிவ்யூ சேனலில் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தலையில் அழகாக முடியல நிறைய இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, வயசு ஆகுது இல்லையா நம்மளுக்கும். ஸோ இந்த படத்தை வந்து என்னென்னா 2026 இந்த படத்துக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டை லைவ் ஆக்ஷனாக வேறு அடாப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அனிமேஷன் பத்தாதுன்னு அந்த படத்தை வந்து நீங்கள் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஆனால் லைவ் ஆக்ஷன் எடுப்போம். அதில் ராக் ஜான்சன் நடிப்பார். நீங்கள் வந்து பாருங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ராக் ஜான்சன் அதை ப்ரொடியூஸும் பண்ணுறாரு, கோ ப்ரொடியூஸும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானாக கூட அது அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அது தப்பு கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது இல்லையா. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து அதை பார்த்து பரவாயில்ல செம்மையாக இருக்கேன்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்மளோட சேனல் ரிவ்யூ கூட வந்தாலும் வரும். ஸோ நம்ம கையில் எதுவும் கிடையாது, பார்ப்போம். ஆனால் இந்த மோகனா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த மோகனா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி ரிவ்யூவில் கலாச்சி ஜாலியாக ரிவ்யூலாம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பார்ட் 2 அதே அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோவானா 2 போன பார்ட் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு ஆரம்பமாகிற கதை இது. மோவானா இப்போ தனியாகவே கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி வேறு தீவுகள் இருக்காங்களா, மனுஷங்களா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கடலில் தேடிட்டு இருக்காங்க. அப்போ மோவானாவுக்கு ஒரு விஷன் ஒன்று வருது. என்னன்னா மோட்டு ஃபெட்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவை, மோட்டு பட்லு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தீவு இருக்குது மோட்டு ஃபெட்டுன்னு. அதை நலோ அப்படிங்கிற ஒரு தீய சக்தி கடலில் மூழ்கடிச்சிச்சு. அதை வெளியே கொண்டு வந்தால் தான் இந்த ஓஷனோட கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற மக்களை, மற்ற தீவுகளையெல்லாம் நம்ம ரீச் பண்ண முடியும். இல்லைனா எல்லாருமே டூம்டு, தேனோஸ் வந்து சொடக்கு போட்ட மாதிரி மோவானா தீவில் இருக்கிற எல்லாருமே, அந்த மக்கள் எல்லாருமே யாருமே இல்லாமல் அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷனில் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு சின்ன க்ரூ அசம்பிள் பண்ணிக்கிட்டு அந்த தீவை மோவானா தேடி போகிறாங்க. அவங்க ஜேர்னியில் என்ன நடந்துச்சு, மாவிங்கிற அந்த டெமிகாட் எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அவங்க 2 பேர் முதல்ல எப்படி மீட் பண்ணாங்க, இந்த தீவெல்லாம் எப்படி மீட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை. ப்ரொட்டாகனிஸ்ட் மோவானாவுக்கு ஆல் கிரவாலியோடைய குரலும் அந்த குரல் நடிப்பு, வாய்ஸ் ஆக்டிங் அப்படி தானே. ஸோ எப்பவும் போல் எக்ஸலண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ட்வைன் ராக் ஜான்சனும் அப்படியே நல்லாவே பண்ணியிருந்தார். கூடுதலாக ரோசி, டேவிட் ராட்னின் இன்னும் சில குரல்களும் பிரதானமான வாய்ஸ் ஆக்டிங் லிஸ்ட்டில் சிறப்பான வேலையை கொடுத்துருக்காங்க. போன பார்ட் மாதிரியே அந்த ரூஸ்டர் கேரக்டர், மாவியோடைய அந்த டேட்டூ பண்ணுற சேட்டைகள், காக்கமூராங்கிற அந்த தேங்காய் மூடி பைரட்ஸ்னு க்யூட்டான ஃபன்னியான கேரக்டர்ஸ் இந்த பார்ட்லையும் அதே க்யூட்னஸை, சேட்டைகளை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மோவானாவுடைய தங்கச்சி அந்த குட்டி குழந்தையா சிமேயா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அநியாயத்துக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு குரல் கொடுத்துருக்க கலீசி லாம்பர்ட் சூடா அப்படிங்கிற அந்த குழந்தை தான் குரல் கொடுத்துருக்காங்க. செம்மையாக கொடுத்துருக்காங்க. இவங்க கடல் ஜேர்னியில் அந்த ஆரம்ப கட்டம் அந்த காக்கமூராங்கிற கும்பலோட சேர்ந்து ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட தப்பிக்கிறது, மாட்டங்கி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கிற இடம், கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அனிமேஷன் சிறப்பாக இருந்தாலுமே கூட இந்த வாட்டி இந்த மாவி கேரக்டருக்கான சில க்ளோஸ்அப் காட்சிகளில் மாவியோட சேர்ந்து சிஜியும் கொஞ்சம் பல்ல காட்டின மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த வாட்டி 1-2 பாடல்களை தவிர மற்ற பாடல்கள் எனக்கு பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இந்த படத்தோடைய டார்கெட் ஆடியன்ஸ் 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க படத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறதை தியேட்டரில் பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கா. ஸோ நம்மளுக்கு படம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் போன பார்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக பெரியவங்களையும் கேட்டர் பண்ணுற மாதிரி ஃபன்னியான ஒன்லைனர்ஸ், ஸ்லாப்ஸ்டிக் காமெடிலாம் இருந்துச்சு. இந்த பார்ட்டில் அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அண்ட் இந்த பார்ட்டுக்குன்னு வில்லனா தனியாக யாரும் இல்லை, ஒரு இயற்கையே வில்லன் மாதிரி காட்டிடுறாங்களா. ஸோ ப்ராப்பராக ஒரு வில்லன், ஒரு ஷோ டவுன் மாதிரி இல்லாதது இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை கொஞ்சம் வீக்காக மாற்றின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த மொத்த ஜேர்னியுமே கூட முதல் பார்ட் அளவுக்கு அவ்வளோ இன்வென்டிவாக, கிரியேட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை. எக்ஸ்ட்ராவாக சில கேரக்டர்ஸை கொண்டு வந்தாலுமே கூட அவங்கள வச்சு சுவாரஸ்யமாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அறிமுகமான சில கேரக்டர்ஸ் தான் அப்பப்போ சிரிக்க வைக்கிறாங்க, சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க. அண்ட் கதையாகவுமே கூட சீக்வல் எடுக்கணுமே ஏதோ ஒன்று குக்கப் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ பெருசாக சொல்லிக்கிறதுக்கு சாதிச்சுக்கிறது இந்த பார்ட்டில் எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த மோவானா பார்ட் 2 2 மடங்கு ஃபன்னாக இருக்கும்னு நினச்சா முதல் பார்ட்டில் பாதி அளவு மட்டுமே இருந்ததா எனக்கு இருந்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் கூட்டு போய் படத்தை காமிக்கலாம், கண்டிப்பாக ரசிப்பாங்க. படம் ஆங்கிலத்தில் தண்டமான 3Dயில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு, வேறு வழியில் சப்டைட்டில்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஞானோதயம் என்ன அப்படின்னா, படம் எடுத்தால் ஒன்று அனிமேஷன் படம் எடுக்கணும், இல்லை பெரிய ஸ்டாரோடைய படம் எடுக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன குவாலிட்டியில் இருந்தாலும் டார்கெட் ஆடியன்ஸ் விட்டு கொடுக்காம பாராட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா. இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே.